தாய் தகப்பனை ஒதுக்கின பிறகு அப்புறம் என்னங்க ஃபியூச்சரு? வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். நாங்கெல்லாம் என்ன, நான் மாடா மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்து தான் பாக்குறோம். நாளைக்கே இந்த ப்ரோகிராம் டெலிகாஸ்ட் ஆகி உங்களை 4 பேர் கேள்வி கேக்குறாங்களா? கேட்கறவனுக்கு நான் பதில் சொல்றேன், ரியாலிட்டியை நான் புரிய வைக்கிறேன். என் கர்ப்பத்துல உனக்கு இடம் இல்லடான்னு அன்னைக்கே சொல்லியிருந்தா உன்னை இன்னைக்கு என்ன ஆபீசர் ஆயிருப்ப, என்ன இதுவா இருப்ப? தெரு ஓரத்துல பிச்சைக்காரங்க மாதிரி செத்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்னு தெரியாம விடுறதுக்கு ஓல்டேஜ் ஹோம்ல போய் விடுறது ரொம்ப நல்லதுங்க சார். ஒரு 60 வயசுக்கு மேல அவங்க சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க, அவங்க சாப்பிட்டு இருக்க போறாங்களே தவிர நீங்க ஏன் உங்க ஒய்ஃபை எதிர்பார்க்கறீங்க? எங்க அப்பா அம்மாக்குனா நாங்க நிக்கிறோம்ல, உங்க அப்பா அம்மாக்குனா நீங்க நிக்க இல்ல மாட்டீங்களா? 40 பீசஸ் இருக்கும், அந்த 3 நாள்ல சாப்பிட்டு தீத்துருவாங்க. முன்னாடி நான் பிரெக்னெண்டா இருந்தப்போ இருந்ததையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 3 மடங்கு ஏறிடுச்சு. என் மாமியார் போன அடுத்த மாசமே அதே 1800 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நம்பலன்னா இப்பவே ப்ரொவிஷன் பில் எடுத்து காமிக்க நான் தயார். ஆம்பளைக்கு கை கால் வலிக்கிற மாதிரி பொம்பளைக்கு கை கால் வலிக்கும். 8 மணி நேரம் வேலை பார்த்தானா 9வது மணி நேரம் அவ தூங்க போறது கிடையாது. மனசை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பலசர கடையில் போய் மனம் இருந்தால் மார்க்க கொண்டு 1 கிலோ அரிசி கூட அண்ணாச்சின்னா ஓங்கி கண்ணத்துல இப்படி சொந்த நம்பிக்கையிலே காலம் ஓடிடும் நினைக்காதீங்க. ஐ வார்ன் யூ. வீட்டுல பெரியவங்களை வச்சு பார்க்கறது, அவங்கள கவனிச்சுக்கிறதுங்கிறது எவ்வளவு சிரமமான விஷயமாக இருக்கு. முதல் ப்ராப்ளம் ஸ்பேஸ். எவன்டா அது? ஸோ தேர்ட் பர்சன் இப்போ ஃபாதரோ மதரோ இருக்கும்போது அவங்களால பார்க்க, அதாவது தேர்ட் பர்சன், ஃபாதரோ மதரோ. ஆனாலும் உனக்கு திமிருதான். தேர்ட் பர்சன் இந்த ப்ரெசன்ட் மீனிங்ல எடுத்துக்கலாம் தாராளமா. ஏன்னா அது வந்து இட் ஹஸ் பிகம் எ ரியாலிட்டி. என்ன கொடுமை சரவணன். பெரியவங்கலாம் வீட்டுல இருக்கும் பொழுது தொன்ன எங்க போன, எங்க வந்த, ஏன் இவ்வளவு லேட் ஆகுது, இந்த இளவு கருமாந்திரத்துல ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? இது ஏன் இந்த ரூம் வந்து பெட்ரூம் மாதிரியா இருக்கு, இப்படி கசமசன்னு கிடக்குதுன்னா அவங்களுக்கு அது சரியா பிடிக்குது. வயசு வித்தியாசம் இருக்கு, அதனால அவங்க சொல்றது என்னால கேட்க முடியாது. இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். அது சரின்னு தெரிஞ்சா கூட என்னால கேட்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன், அவங்க மாதிரி இருக்கவங்களோட போய் சேர்ந்துருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். இப்போ நீங்க எங்க வீட்டுல இருக்கீங்களா, முதியோர் நான் இப்ப வீட்டுல தான் இருக்கேன். ஆனா எந்த நேரத்திலயும் நான் போயிடுவேன் அப்படிங்கிற நிலைமையில இருந்துட்டு இருப்பேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. கொஞ்சம் படபடன்னு பேசாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். எனக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு 5 நிமிஷமே இல்லையா? இவங்க வந்து ஒரு பல லாங் லைஃப் இருக்காங்க. இது வந்து இவங்களை பார்த்துக்கிறது வந்து லாங் டேர்ம்ல இட் won't yield anything. பேசும்போது அவங்கள இப்போ லாங் லைஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லலே ரொம்ப அயற்சியா சொல்றீங்க. கல்லஞ்சக்காரன். ஸோ இப்போ அவங்க 75னா இவங்க வந்து 45 வரைக்கும் அவங்களோடய இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களோட இண்டிவிஜுவல் ட்ரீம்ஸ் எப்போ தான் ஃபாலோ பண்ணுவாங்க? இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. ஆனா இவ்வளவு கால்குலேட் பண்றது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இல்லை சார், படிக்கிறது எதுக்கு படிக்கிறோம் அப்போ? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? விமனால வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ மென்னுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லை சார். விமனுக்கு மட்டும் தே ஹேவ் டு பேலன்ஸ். உன்னை தெரியும்டா எனக்கு. விமனோட ஆக்சுவலாக வந்து growth அஃபெக்ட் பண்ணுறதே இந்த பேரண்ட்ஸ் தான் சார். நீங்க ஒரு தாயை வந்து பின்னாடி தள்ளுற மாதிரி மனைவி ஏன் தள்ள மாட்டீங்க? நீங்க மனைவி மேல கேரியரா இருக்கிறேன்றீங்க. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த மனைவியை நீங்க அந்த நிலைக்கு தானே கொண்டு வருவீங்க. கரெக்ட். மனைவி வந்து படிச்சு எப்படிங்க? சொசைட்டிக்கு உருப்படியான வேலை பண்றாங்க. இவங்க வந்து ஒரு பேரண்ட்ஸ் பெத்தவங்க வந்து உருப்படி இல்லைங்க, பெத்தவங்க இல்லைங்க. இன்னைக்கு உன்னை செம பெரட்டி விட மாட்டேன். இப்போ இந்த வயசுல ஒரு 60 வயசுக்கு மேல அவங்க சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க, அவங்க சாப்பிட்டு இருக்க போறாங்களே தவிர சோஷியலா பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அப்படியே இப்படி வா. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நடுவுல வந்த ஒய்ஃப் திங்க் பண்ற அளவு உங்களுக்கு அப்பா அம்மாக்கு திங்க் பண்ண முடியலையா? ஆனா வந்து நீங்க ஏன் உங்க ஒய்ஃபை எதிர்பார்க்கறீங்க? எங்க அப்பா அம்மாக்குனா நாங்க நிக்கிறோம்ல, உங்க அப்பா அம்மாக்குனா நீங்க நிக்க மாட்டீங்களா? கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா. அப்பா அம்மாவே ஒய்ஃப் தான் பண்ணணும்ன்றாங்க. நான் வந்து என்ன விட்டுறாங்க. அது என்ன அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாக்கு நீங்க பண்ணுங்க. அப்படி பாரு. சூப்பர் சீனரி. இல்லம்மா, இப்போ ஆக்சுவலா வந்து சமையல் பண்றது நான் பண்ண முடியாது, சாப்பாடு போறது நான் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் கவனிங்க, நீங்க பிராக்டிகலா பாருங்க. எத்தனை நாள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க போறீங்க? சூப்பரா. உங்க வைஃப பத்தி அவ்வளவு கேர் எடுத்துக்கிறீங்க, உங்க அப்பா அம்மாவை பத்தி உங்களால கேர் எடுத்துக்க முடியலையா? இட்ஸ் வெரி வெரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். கேட்கறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இப்ப நீங்க அந்த பெண்ணுடைய உரிமையை காப்பாத்துறது மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, எப்படி இருந்தாலும் பொண்டாட்டி தான் செய்யணும், பாவம் கெரியர் பாதிக்கப்படுதுங்கறாங்க.
கரெக்டா கட்டுவிட்டா. அவங்க என்ன சொன்னா, உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த வேலையை. அவங்க உங்க அம்மா அப்பா தானே. இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். வேற என்ன, இன்னைக்கு பெரியவர்களை வைத்து பார்த்துக் கொள்வதில் என்னென்ன சிரமங்கள் இருக்கு? பிரைவசி தான் சார் போகுது. என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு வந்தாருன்னா வரும்போதே வயிற்று தடவிட்டே வருவார், பசிக்குதுன்னு. பிகாஸ் லாங் டிராவல். ஓ அப்படியா விஷயம்? வந்த உடனே சம்பந்தமே இல்லாம அந்த மனுஷன் லுங்கி மாத்தும் போது அவங்களோட நாத்தனாரோட பையன் இருந்தாங்களே, அவங்க எங்க கல்யாணம் பண்ணாங்க, இதெல்லாம் நமக்கு அத்தியாவசியம் இல்லாத ஒரு விஷயம். இப்போ நானும் ஒர்க்கிங், என் ஹஸ்பண்ட் ஒர்க்கிங். இன்னைக்கு இப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களாங்கன்னா நோ ப்ராப்ளம், பரவாயில்ல, டிஃபனில் போயிடலாம். ஆனா இவங்க இருக்கும்போது அவங்களுக்கு சுகர் இருந்தால் கடலை சட்னி அரைக்க முடியாது சார், தேங்காய் போட்டு சட்னி அரைக்க முடியாது. இதில் வந்து உப்பு காரம்லாம் கூட கம்மி அந்த மாதிரிலாம் பண்ணும். சரியா பண்ணல, சரியா கவனிக்கல, கூட ஒர்க் பண்றவர் அந்த மாதிரி யாரையாவது பார்த்தா வீட்டுக்கு வந்தனே அது என்ன அவர்கிட்ட அப்படி பேசுறாங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அவங்களுக்கு இந்த ஜெனரேஷனோட அந்த போற அந்த ஃபாஸ்ட்ல அவங்களுக்கு போக முடியல. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பலசர கடையில் போய் மனம் இருந்தால் மார்க்க கொண்டு 1 கிலோ அரிசி கூட அண்ணாச்சின்னா ஓங்கி கண்ணத்துல பொம்பளைக்கு அடக்க இருக்க, போக்கிருத்தனம் இருக்க கூடாது. இருங்க மேடம், பணத்தை இப்ப பத்தி இருக்க பேசுங்க லைஃப்க்கு சார். காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப முக்கியம் மேடம். இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு, வாடா. நான் என் மாமியாரையோ அம்மாவையோ பாத்துக்கிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு சம்பாதிக்க முடியாத மாசத்துக்கு 1000 ரூபாய். வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க என்ன முன்னேறிட போறீங்க? அப்படி பாரு, நான் என் கர்ப்பத்துல ஒரு குழந்தை தரிக்குது, என் கர்ப்பத்துல உனக்கு இடம் இல்லடான்னு அன்னைக்கே சொல்லியிருந்தா உன்னை என்ன இன்னைக்கு என்ன ஆபீசர் ஆயிருப்ப, என்ன இதுவா இருப்ப? எதுக்காக பெத்துக்கிட்டீங்க? தாய் தகப்பனை ஒதுக்கின பிறகு அப்புறம் என்னங்க ஃபியூச்சரு? சபாஷ், சரியான போட்டி. நாளைக்கு நான் வேலைக்கு போல, என் புருஷன் மட்டும் வேலைக்கு போறாரு, அக்கத்துல 5000 10,000 கடன் வாங்குறேன், வட்டிக்காரன் வந்து மாசத்துல ஒரு நாள் நின்னு கத்துறான், அம்மா அப்பாவை பாக்குற உங்களுக்கு சந்தோஷமா? மனசுதாங்க காரணம். மனசை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். பெத்தவங்களே வேணாம்னு பைசா வேணும், பைசா இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. அவங்க சொன்னாங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். பொண்ணும் மனுஷிதான், பொண்ணும் மனுஷிதான், அவளுக்கும் சென்ஸ் இருக்கு, அவளும் நரம்பாலையும் சதையாலையும் எலும்பாலையும் செஞ்ச ஒரு ஜடம் தான். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஆம்பளைக்கு கை கால் வலிக்கிற மாதிரி பொம்பளைக்கு கை கால் வலிக்கும். 8 மணி நேரம் வேலை பார்த்தானா 9வது மணி நேரம் அவ தூங்க போறது கிடையாது. மனசை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போ. பாயம்மா பேசுனதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? சார், அவங்களோட குழந்தைய வந்து அவங்க எங்க விட்டுருக்காங்கன்னு கேளுங்க சார். க்ரீச்ல விட்டுருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா நீங்க? எல்லாம் ஒரே கூட்டத்துல ஓடுற மட்டைங்க தான், எல்லாம் ஒரே குளத்துல. ஒரே மட்டையெல்லாம் இல்ல, 2 வேற வேற மட்டை. சாம்பார் அப்ப எனக்கு நான் சம்பாத்தியம் பண்ணணும், நான் வேலைக்கு போகணும், நான் வீட்டு வாடகை கொடுக்கணும், நான் எதெல்லாம் செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அப்படி சொல்லும் போது நம்ம குழந்தைய ஏன் கொண்டு போய் நம்ம அங்கே போய் சேர்க்கணும்? நம்ம குழந்தைய வந்து நம்ம வளர்க்க வேண்டாமா? நம்ம குழந்தைய நம்ம பேரம் பேத்திகளை நம்ம பெற்றோர்கள் வந்து வளர்க்க வேண்டாமா? ஒரு சாதம் ஒரு குழம்பு வச்சா எனக்கும் எங்க வீட்டுக்காரரும் எதை கட்டின பாவத்துக்கு வந்தாலும் கம்முன்னு போயிடுவாரு. ஆனா அவங்கன்னா ஒரு சாம்பார்ல கத்திரிக்காய் போடணும், உருளைக்கிழங்கு போடணும், இது கேரட் போடணும், வெண்டைக்காய் போடணும், எல்லாம் போடணும். சரிங்களா? காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தாது மேடம். 3 மாசம் என் மாமியார் குழந்தை பிறந்ததுல இருந்து ஏப்ரல் மாதம் என் குழந்தை பிறந்தான், ஜூலை செப்டம்பர் வரைக்கும் என் கூட இருந்தாங்க. பெரிய விஷயம். சத்தியமா நம்ப மாட்டீங்க, என் ப்ரொவிஷன் 7500 ரூபாய். என் வீட்டுக்காரர் என்னம்மா அப்படின்னாரு, தெரியாதுப்பா நீயே பாத்துக்க ப்ரொவிஷன். எவ்வளவு சொன்னாலும் இவ இஷ்டத்துக்கு பண்ணுங்கறான். முன்னாடி நான் பிரெக்னெண்டா இருந்தப்போ இருந்ததையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 3 மடங்கு ஏறிடுச்சு. என் மாமியார் போன அடுத்த மாசமே அதே 1800 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நம்பலன்னா இப்பவே ப்ரொவிஷன் பில் எடுத்து காமிக்க நான் தயார். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சோ நீங்க சொன்னீங்க 7500 ஆச்சு ப்ரொவிஷன் சொல்லிட்டு, அவங்களுக்காக என்ன வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. காலையில எழுந்தனே அவங்களுக்கு ரஸ்க் வேணும். 9 ஆமா 20 ரூபீஸ் இல்ல 46 ரூபீஸ். சரி 46. சரிங்களா? 40 பீசஸ் இருக்கும், அந்த 3 நாள்ல சாப்பிட்டு தீத்துருவாங்க. இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. சாம்பார்னா அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணனா நான் லஞ்சுக்கு அதே வச்சுக்குவேன். அப்பளமோ ஒரு ஆம்லேட்டோ இல்ல ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி we will lead it. ஆனா அவங்களுக்கு காலைல வச்சு சாம்பார் மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பழைய காய்கறி இருந்தா குழந்தை பெத்து 2 months ஆன நானே ஃப்ரிட்ஜ்ல வச்சு நானே சூடு பண்ணி தான் சாப்பிடணுமே ஒழிய அவங்க சாப்பிட மாட்டாங்க. மூஞ்சி மாரையும் பார், பண்ணி போடலாம் பண்ணி. சோ இதெல்லாம் என் லைஃப்ல நானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. அடுத்தவங்க கிட்ட இருந்து அக்க பக்கத்துல திருடி எல்லாம் நான் சொல்லல. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. 25,000 சம்பாதிக்கிற நீங்க 46 ரூபீஸ் கணக்கு பாக்குறீங்களா? I need to pay my house rent, maintenance. என்னடி கலர் கலரா ரீலா உடுற? ஃபியூச்சர்ல எப்படி உங்க குழந்தை உங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போகுது? தேவையில்ல. என் பையனுக்கோ என் மருமகளுக்கோ கஷ்டமா வந்தா ஹானஸ்டா நான் வெளியேறேன் மேடம். அத்தனையும் பொய்யே. But once you also will attain the old age, second childhood. But I'll give up. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. மாமியாரை பத்தி இவ்ளோ சொன்னீங்கல்ல, இவ்ளோ சொல்லி அதுக்கு எல்லாம் அடுக்கி வச்சு ரொம்ப நல்லா அழகா பேசுனீங்க. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட்.
அவங்க ஊர்ல இருக்காங்க, என் கூட சண்டை போட்டு அவங்க பேசுறது இல்ல. நான் சண்டை போட்டுக்கிட்டேன், அதனால பேசுறேன். இப்ப புரியுது. என் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்தா கொஞ்சம் பப்ளிக்ல சொல்ல வேணாமேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேணவே வேணாம். இது சொன்னதே போதும். இதே நாங்க தாங்க முடியல. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? பழி வாங்குற மாதிரியே தான் இருந்தது. போ அங்க போ, அங்க என்ன பண்றாங்கன்னு பாரு, அது போட்டதை தின்னுட்டு பேசாம உட்காந்துக்க அப்படின்னு பழி வாங்குற மாதிரியே தான் இருக்கு. அதேதான். அங்க போட்டது தின்னுட்டு எல்லாம் இல்ல மேடம், அங்க ப்ராப்பர் மெனு கொடுத்துருவாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? போட்டதை தின்னுட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு மோசமான வார்த்தையா தெரியும்னா நீங்க முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா, அவ்வளோத்தை தின்னு தீத்துருவாங்க அப்படின்னீங்க. அதுவும் இதுவும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாது. இப்படி சொந்த நம்பிக்கையிலே காலம் ஓடிடும் நினைக்காதீங்க. ஐ வார்ன் யூ. பெத்த தாயை வச்சு முதல்ல பாத்துக்க மாட்டேங்கிறான், இவெல்லாம் என்ன மனுஷன்னு காரி துப்பிட்டு போயிடுவாங்க சார். அடிச்சு ரோட்ல விட்டுட்டு தெரு ஓரத்துல பிச்சைக்காரங்க மாதிரி செத்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்னு தெரியாம விடுறதுக்கு ஓல்டேஜ் ஹோம்ல போய் விடுறது ரொம்ப நல்லதுங்க சார். இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். நீங்க போய் ஒரு கல்யாண வீட்டுல நின்னு பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த கோவம் என்னன்னு. ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தர் தானே கல்யாண வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனாலும் உனக்கு திமிருதான். முதுகுக்கு பின்னாடி பேசும்போது உங்களுக்கு அந்த காது சேதியில விழுந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும். அவன் இன்னும் திருந்தல மாமா. உங்களை மாதிரி 4 பேர் தான் இப்படி வரண்டாவாதம் பேசிட்டே இருப்பாங்க. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறவங்க யாருமே நான் சொல்றதுதான் ரியாலிட்டி. விரட்டி விட்டவங்க எத்தனை பேர் ரோட்ல கிடக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். உனக்கெல்லாம் பேசவே தெரியல. அதுக்கு நிம்மதியா 3000 ரூபாய் கட்டி நீ போமா அங்கே இருமா, வாசத்துல ஒரு நாள் வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்றது எவ்வளவோ வரவேற்க. நீங்க பேசுறது விதண்டாவாதம். டப்பு நடிக்கிறீங்க. நீங்களும் மனுஷிதான், நானும் மனுஷிதான். ரொம்ப கற்பனையில பண்றீங்க. நீங்க தான் எக்ஸாஜரேட் பண்றீங்க. பயங்கரமான கல்லூரி மங்க. புரியும்படியா கேப்லாம் பேசுங்க. நாளைக்கு இந்த ப்ரோகிராம் டெலிகாஸ்ட் ஆகி உங்களை 4 பேர் கேள்வி கேக்குறாங்களா? கேக்குறவங்க நான் பதில் சொல்றேன், ரியாலிட்டியை நான் புரிய வைக்கிறேன். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? உங்கள மாதிரி புரிஞ்சுக்காம பேசுறவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்குள்ள சத்தியமா போக முடியாது. சாபாஸ், சரியான போட்டி. வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். நாங்கெல்லாம் என்ன, நான் மாடா மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்து தான் பார்க்குறோம். ஒரு உயிரை பணம் பிடிச்சி நிறுத்தாது, மருந்து கூட பிடிச்சி நிறுத்தாது, இமோஷன் பிடிச்சி நிறுத்தும். போய் பாருங்க. தொண்டைக்கும் வாய்க்கு இழுத்துக்கிட்டு இருக்கு, மூத்த மகன் வந்து பால் ஊத்தினாதான் அந்த உசுறு போகுமாங்க. இமோஷன் தான் ஒரு மனுஷனை உயிர் வாழ வைக்குது தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா 4 புள்ள 5 புள்ள இருக்குன்னா உயிரை கையில பிடிச்சி காப்பாத்தி அந்த 5 பிள்ளைகளை கரை சேர்த்து தான் சாவுறா. அம்மா இருக்க வரைக்கும் தான் லைஃப் லாங். அம்மா இல்லைன்னா லைஃபே மாறிடும்.